ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான மிளகு குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த மிளகு குழம்பு பிரதோஷத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சரியாயிடும். இந்த மாதிரி மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா 3 மாதத்துக்கு சூப்பராக எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒயிட் ரைஸ் மட்டும் இருந்தால் போதும். நல்லா சூடான சாதத்தில் மிளகு குழம்பு அப்படியே எண்ணெய் நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த எண்ணெய் சரியாக இருக்கும். அப்படியே ஊறுகாய் மாதிரி தான், நல்லா கலந்து விட்டு சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா நெய் விட்டு கொடுங்க. கொஞ்சோண்டு இவ்வளோ எடுத்துக்கிட்டு ஒயிட் ரைஸில் போட்டு நல்லா கலந்து விட்டு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், நல்லா மருந்து குழம்பு. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டா 3 மாதத்துக்கு சூப்பராக வச்சு ஒயிட் ரைஸில் சேர்த்து சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒயிட் ரைஸுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஒயிட் ரைஸில் தான் இந்த குழம்பு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சூடாக இருக்குது, சாதமும் சூடாக இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. மருத்துவ குணமுள்ள குழம்பு தான் இது, மிளகு குழம்பு. ரொம்பவே நல்லாயிருக்கும். வாய்வு தொல்லை பிரச்சனை, சளி, இரும்பல் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பாரம்பரியமான உணவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. சுக்கு, ஓமம் எல்லாமே சேர்த்துருக்கோம், மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஓமம் சிம்மில் வச்சு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக அப்படி வறுத்துட்டால் போதும். இங்கே பாருங்கள், அப்படியே பாத்திரத்தில் மாற்றிடலாம். சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சின்ன சின்ன மண்ணெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், ஓமம் நல்லா வறுபட்டு எடுத்து மாற்றிருக்கேன் பாருங்கள். 1/2 கப்பு தனியா. இது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள், ஓமம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதே பாத்திரத்துலேயே தனியாகவும் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், கருப்பு எள்ளு 2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாமே சிம்மில் தான் வறுக்கணும், வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வெடிக்க ஆரம்பிச்சிடும். தட்டில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எள்ளும் தட்டில் சேர்த்துட்டேன். ஒரு சின்ன துண்டு சுக்கு தட்டி சேர்த்துருக்கேன் பாருங்கள். முழுசாக சேர்த்தனா மிக்சியில் அரைக்க போது பிளேடு உடைய ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த சூடு கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், சுக்குடைய மனம் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்குது, போதும். அப்படியே இதுவும் அந்த தட்டிலே மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், சீரகம் 1 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், சுக்கும் சேர்த்துருக்கேன். இந்த ஜீரகமும் அப்படியே தட்டில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஜீரகமும் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், சின்ன துண்டு பெருங்காயம் தட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லா நெய்யிலே நல்லா வதங்கிடும். இங்கே பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. இதுவும் அப்படியே எடுத்து தட்டில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே சேர்த்துருக்கேன் பெருங்காய கட்டி. பாருங்கள், மிளகு 1/4 கப்பு. 2 நிமிஷம் வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டு இதை அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுவும் அந்த பொடி கொடியை சேர்த்து அரைச்சிடலாம். இந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள்.
ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எல்லாமே ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துருக்கேன். இந்த பாத்திரத்தில் இருக்கிற மிளகும் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கோம் பாருங்கள். திறந்த உடனே நல்லா வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் விடணும். ஒரு 200 எண்ணெய் தேவைப்படும். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய். மீதி எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. 3 பூண்டு முழு பூண்டாக எடுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வரமிளகாய் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்க, பூண்டோடைய கலர் மாறிடுத்து, நல்லா வதங்கியிருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது பாருங்கள், நல்லா திக்காக கரைச்சிருக்க பாருங்கள் பொடி. கொஞ்சமாக தண்ணி, இந்த மருந்து குழம்புக்கு தகுந்த கல் உப்பு. நல்லா கொதிக்கட்டும். மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். அதனால் மூடி போட்டு சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், இங்கே பாருங்கள், எவ்வளோ எண்ணெய் தெரிச்சிருக்கு பாருங்கள் மூடியெல்லாம். இங்கே பாருங்கள், நம்ம ரெடியாக வச்சுருக்க இந்த பொடியை அப்படியே சேர்த்துருங்க. இதில் காரம் கிடையாது, இதில் இருக்கிற மிளகு தான். இங்கே பாருங்கள், இதை நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு துண்டு வெல்லம், கொஞ்சம் பெரிய சைஸாக தான். ஏன்னா மிளகு சேர்த்துருக்கோம், அது காரம் வந்து சரிப்படுத்துறதுக்கு இந்த வெல்லம் துண்டு. நல்லா அந்த மிளகு சுவையோடு நல்லா காரமாக சாப்பிடுங்கன்னா வெல்லத்தை நிறுத்திக்கலாம். அவ்வளோதான். இப்போது மீதி இருக்கிற எண்ணெயும் அப்படியே சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் தான் விடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. புளியோதரை எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மருந்து குழம்பு அவ்வளவும் நல்லது. நமக்கு ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், செரிமானத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த மருந்து குழம்பு சாப்பிட்றது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்ல மணமாக இருக்குது, வாசனையாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், மிளகு மருந்து குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பரான மிளகு குழம்பு வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான மிளகு குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.